சார் என் பேர் காஞ்சனா சார். இந்த மாதிரி என் பையன் வந்து காமராஜ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வந்து 10வது படிக்கிறான். நேற்று மாலை பார்த்தீங்கன்னா ஸ்கூல் முடிச்சுட்டு டியூஷன் போகிற வழியில் 7 பேர் சேர்ந்த பசங்க வந்து அவன் தோளில் கையை போட்டு கூட்டின்னு போய் அடிச்சிருக்காங்க. அவனை எதுக்காக அடிச்சாங்கன்ட்டு தெரியாது. ஸோ ஒரு பையனை வந்து 7 பேர் சுற்று போட்டு அடிச்சிருக்காங்க சார், ஸ்கூல் வாசல் எத்தனைக்கும். பையனுக்கு மூஞ்சியெல்லாம் வீங்கி போயிருக்கு சார். அவனுக்கு உள்காயம் அதிகமாக இருக்குது. இல்லை பசங்க அவன் வந்து நல்லா படிக்கிற பையன் சார், கிளாஸில் வந்து நல்லா படிக்கிற பையன் அவன். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்னு பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது. 2 பசங்க தான், அதுவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான், சின்ன வயசுலேருந்தே இருக்கிற பசங்க. ஸோ வந்து அடிச்ச பசங்க பார்த்தீங்கன்னா யாருன்றே தெரியாது. அவங்க 2 வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, 4 வந்து வேறு ஸ்கூல் பசங்க. தம்பி பேர் ஈஸ்வா சார். சஞ்சய்ன்றது என் தம்பி சார், அவனோட தம்பி, பக்கத்து வீட்டு பையன், அவங்க ஃப்ரெண்டு. இல்லை அதெல்லாம் இல்லை சார். இல்லை சார், நேற்று ஸ்கூல்லேருந்து வரும்போது அவனுக்கே தெரியாது அடிக்க போகிறது. சரி, எதிர்பார்க்காம தான் இது நடந்தது. அது ஆமாம், அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க சார். அது சொல்லியிருக்காங்க, கை காலெல்லாம் உடைப்பேன்ட்டு. அதான் தம்பி என்ன சொல்கிறேன்னா, அவங்க யாருன்னே தெரியாது, எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்கன்ட்டே தெரியல, ஸ்கூல் போகவே பயமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. காலைல பிரின்ஸிபல் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம், இந்த மாதிரி பையனை அடிச்சிருக்காங்கன்ட்டு கேட்கறதுக்காக போனோம். அவர் வந்து ஃபுட்டேஜ் எடுத்து காமிச்சாக்கா என் பையனை 7 பேர் சேர்ந்தவங்க போட்டு அடிக்கிறாங்க, அவ்வளோ அடிச்சிருக்காங்க சார். ஆனால் அந்த பசங்க யாருன்னே தெரியாது. என் பையனுக்கிட்ட எந்த பசங்களும் தெரியாது, எதுக்கு அடிச்சாங்கன்னே தெரியாதுன்றாங்க. இப்போ தான் புகார் கொடுத்துருக்கோம் சார். பாதுகாப்பு வேணும்னு சொல்லி சார். ஆமாம் சார், அந்த அளவுக்கு தான் இருக்குது சார். இப்போ இருக்க ஜென்ரேஷனு பசங்க வந்து சும்மாவே அடிக்கிறாங்க, என்ன நடக்கும் எது நடக்கும்னே தெரியாது. அதே என் பையன் வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு, கிளாஸ் ஃபஸ்ட்டு, நல்லா படிக்கிற பையன், எதுலேயுமே குறை சொல்ல முடியாது. ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து எல்லாமே நம்பர் 1 அவனை வந்து சம்மந்தமே இல்லாத 7 பேர் வந்து எதுக்கு அடிச்சாங்கன்ட்டே தெரியாது. ஸோ அதுதான் இப்போ நான் ஸ்கூலுக்கு அனுப்பவே அவ்வளோ பயமாக இருக்குது சார். ஏன்னா அவனுக்கு ஏதாவது பகை பழைய ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது இருந்தனா நம்ம பயப்படலாம். ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லாத ஒரு பையனை வந்து 7 பேர் அடிக்கிறாங்கனாக்கா அது யோசிக்க வேண்டியது தானே சார். அதுதான், அது ரொம்ப பயமாக இருக்கனால தான் கம்ப்ளைண்ட் பண்ண வந்துடுறாங்க. புகாரில் வந்து இந்த மாதிரி என் பையனை வந்து 7 பேர் சேர்ந்து அடிச்சிருக்காங்க, அவன் ரொம்ப மன உடச்சிட்டு இருக்கா. ஸோ அவனுக்கு வந்து பாதுகாப்பு வேணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் சார். இது வரைக்கும் அவங்க எதுவும் சொல்லலை சார், கொஞ்சம் வெயிட்டிங்கில் தான் இருக்குது. இருக்குது சார், சிசிடிவி காட்சி. சார் என்ன கோரிக்கைனாக்கா, இப்போ என் பையனை வந்து அடிச்சிருக்காங்க, அந்த மாதிரி மற்ற பசங்களை வந்து அடிக்கக்கூடாதுன்னு தான். ஏன்னா டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்கன்னா அவங்க எதுக்காக அடிக்கிறாங்கன்னு தெரியாது. ஸோ அந்த ஏரியாவில் இருக்கவங்க சம்மந்தப்பட்டவங்க இதை பார்த்து விசாரிக்கணும் தான் நினைக்கிறேன் சார். ஏன்னா இன்றைக்கி வந்து அடிச்சாங்க, நாளைக்கு வந்து வேறு ஏதாவது பண்ணாங்கன்னா எல்லாம் மீறி போனப்போ எதுவும் பண்ண முடியாது சார். அதனால முன்னாடியே நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற பேட்டி தரோம் சார். நானும் இன்னும் என் தங்கச்சி ஒருத்தவங்க இருக்காங்க, இன்னொரு பையனோட அம்மா இருக்காங்க சார். ஆமாம் சார்.